பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகி ஒரே ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பாக்குறவங்களோட மைண்ட் செட் எப்படிதான் இருக்கு? அல்ல போனா பாட்டா போடுறா. தைலமோ தைலமோ ஜெண்டே பாமு தைலமோ 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 முத்தான தைலமோ தைலம் தேச்ச தலைவலி ஓடுமே ஓ இப்படிதானா இருக்கு. விஜய் டிவிக்கு வேற ஆளுங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுல வந்து பார்க்கும்போது சில பார்ட்டிசிபென்ட் தான் வந்து கொஞ்சம் வர்த்தியா தெரியுது. முக்காவாசி பேர் வந்து வேஸ்டாரவங்கள தான் போட்டிருக்கானுங்க. பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஃபர்ஸ்ட் யார் வந்தாரு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நான் மென்ஷன் பண்ண கூட நினைச்சேன். நான் லாஸ்ட் வீக் மென்ஷன், அது எனக்கு அடிபட்டுச்சு சொன்னாங்க. சோர்ஸ் உண்மையான சோர்ஸா வந்தது. அது கனவா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏமாத்திட்டாங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி. என்னடா நடக்குது உள்ள தொடர்ந்தாலும் தலைவலி தான்டா வருது. அந்த மாதிரி பண்றானுங்க. ஒருத்தனுக்கு சலிச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி கத்தினே இருக்கானுங்க. இந்த டிவியில பார்த்தாலே எனக்கு அவ்வளோ எரிச்சலா இருக்கு. இந்த ஹெட்ஃபோன்ல பார்த்து போன்லாம் பார்ப்பானுங்களே, அவங்களெல்லாம் அந்த பாட்டு தான், நான் இன்ட்ரோல போட்ட பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். பிக் பாஸ் 9 மீமிஸ் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. கடல் கண்ணி இல்லடா, கடல் கண்ணன். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நீ விஜய் டிவி? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஷோ வந்து எப்படி இருக்கணும், அந்த ஷோ மாதிரியா இருக்கு. இவர் என்னன்னா சட்டை ஊத்துட்டு, டே நீ நான் சட்டை எல்லாம் முண்டமா சுத்தி நிக்கிற அப்படின்ற மாதிரி என்னடா நடக்குது பிக் பாஸ் வீட்ல? சத்தியமா வஸ்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வஸ்டா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலாம். சீரியஸா நினைச்சு பார்க்கல. மாம், யாருடா இந்த பொண்ணு? எனக்கு தெரியாதுமா, எனக்கு தெரியாதுமா, யாருன்னு தெரியாது. இந்த பொண்ணு வந்து புதுசா இருக்கா, எனக்கு தெரிஞ்ச புது செலக்ஷன் நினைக்கிறேன். இன்ஸ்டா மாடல்னு கேள்விப்பட்டமா, அவ்வளவுதாமா. சத்தியமா எனக்கு அது தெரியாது. எங்க அம்மா வந்து சொன்னா நம்புவாங்க, அதே மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கோங்க. குமார் சொல்லுங்க, யார் இவரு? விஜய் சேதுபதி பிக் பாஸ்க்கு வரக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவரோட சின்க்ளியர் வேணாடா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலடா. டே எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? ஆனா ஓகேடா. நக்கல்யா அவனுக்கு. யோ நீ தான் என் மழையில குளிச்சுட்டு இருக்க. ஃபுல்லா உட்காந்து பாக்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை கைஸ். ஏன்னா வந்து அவங்க கத்துற கத்துக்கு வந்து எனக்கு பிளட் பிரஷர் அதிகமாகுது. ஐ ஜஸ்ட் அவாய்டட் சீயிங் தி ஹோல் எபிசோட். இல்ல இவரு மழையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. சரி நினைவு இவர் குளிச்சிட்டு இருக்காரு. எந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க விஜய் டிவி. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடைக்கலையா, இல்ல யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க, நல்ல செலக்ஷன் நானே அனுப்பியிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்களே கண்டென்ட்டுக்கு. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். Divati is okay, but Diva player has it's different. அப்பா அம்மா புள்ளிய மாதிரி இருக்கானுங்க இவங்கள போட்டு கம்பாரிசன் போட்டு. சரி நீங்க கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது, பட் அது ரொம்ப எம்பரசிங்கா இருக்குடா. கோவை சரலா வியானா 100%ரா. இப்படிதானா பேசுறாங்களா வியானா? ஆனா சண்டை போடும்போது மட்டும் வேற ஒரு ஆங்கிள் வர மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நான் கேர்ள்ஸ்க்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். வந்து பிக் பாஸ் வீட்டில் என்ட்ரானா யாராவது ஹேண்ட்ஸம் காயா இருந்தா, ஆனா வந்து அந்த வரிசையில பாத்தீங்கன்னா திவாகர் ஹிட்ஸ் ஹார்ட் மேன். திவாகர் தான் உங்களுக்கு வந்து ஏத்த ஒரு கனவு கண்ணனா இருக்க போறாரு. சயின்டிபிக்லி இந்த கேங்கோட போனதுக்கு வந்து சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் கனி அக்கா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கடா, இந்த மாதிரி பேட்ச்ல வந்து மாட்டிட்டோமே அப்படின்ட்டு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சுப்பிரமணியபுரம் சீன் ரீக்ரியேட்டட் பை வாட்டர்மெலன் ஸ்டார். நீதான் எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டுற, என்ன எப்படி காட்டுற? பாருங்க, வைப்ளேட் சேம் பிளேட். நல்லா வலிக்குதுடா பிக் பாஸ் சைடு வந்தாலே. நல்ல வேலை நான் தான் டே 1 டே 2 டே 3 ரிவ்யூ போட்டுருக்கேன். அவங்கெல்லாம் கோயில கட்டணும். எப்படிதான் இந்த சீசன் பிக் பாஸா வந்து ரிவ்யூ பண்ணி போடுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு சத்தியமான ஐடி. நீங்கெல்லாம் அன்பீட்டபிள்டா, போங்கடா, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுடா. இதெல்லாம் பார்த்து காது வலிக்காம மென்டல் ஆயிட்டு போறீங்கடா. ஆல்ரெடி ஒருவங்க வந்து மென்டலி அஃபெக்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். நந்தினி அவங்க வந்து எவிக்டோ பண்ணியிருக்காங்க.
குஷின் அனதர் யூனிவர்ஸ். என் வயத்தா பாத்தியா? நானும் பிக் பாஸ்ல வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன், சண்டை போடுவாங்க, அதெல்லாம் காமன் தான். பட் என்னன்னு தெரியல, சீசன் 9ல நான் பார்க்கும்போது ஐ கெட் இரிட்டேட்டட். ஏன் எனக்கு தெரியல, எனக்கு எதுக்கு இரிட்டேட் ஆகும்னு தெரியல. அந்த சவுண்டு, அவங்க கத்துறது ஒரே நாய்ஸியா, எப்ப பார்த்தாலும். இப்போ அமைதியா போய் எப்பயாச்சும் ஒரு வாட்டி சண்டை வரும் எல்லா சீசன்ஸ்லயும். ஆனா இங்க வந்து சண்டை மட்டும் தான் நடக்குது, அமைதி ஒரு இடத்துல ஓரமா நின்று இருக்குது. அந்த மாதிரி தான் நடக்குது. வைத்த பாத்தியா அப்படின்றது வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி அது தப்பா கூட போய் ரீச் ஆகலாம். சில பேருக்கு புரியலனா, ஓ அப்ப வந்து தப்பான நோக்கத்துல பார்த்துட்டு இருக்கான், சோ அதனாலதான் இந்த மாதிரி சொன்னாங்க கெமி அப்படின்னு வந்து நினைப்பாங்க. எதுக்குன்ற பிக் பாஸே மறந்துரு. வாய்ப்பில்லை ராஜா. ஓகேதான். Bro, what the f is happening in the Big Boss house, man? Action. Vallavan scene recreated the autumn. பாரு உரியமா சின்னடா நல்லா செட் ஆயிருக்கு. விரா உண்மையா புஷ்டான் போல. பிடிக்காத சாங் வந்து சன் மியூசிக்கும் இசைரியில போட்டுட்டே இருப்பானுங்க ரிப்பீட்டடா. அப்புறம் அந்த பாட்டுக்கு நம்மளே அடிக்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஆக்க பாக்குறாங்களான்னு தெரியல திவாகர. பட் எப்பவுமே ட்ரை பண்ணாதீங்க ப்ரோ. எப்பவுமே நீங்கெல்லாம் உங்களால முடியாது. அந்த மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. பார்த்தாலே அடிக்கணும் இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. யாரு? சுதாகர். தர்பூசணி சுதாகரா திவாகர். ஏன்னா ரீசனா ஆரம்பத்துல இருந்து அந்த டைரக்டர் ராஜீவ் காந்தி அப்படின்றவர் அவர் மேல மைனஸா இருக்குன்றதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணும் சலிச்சது இல்ல. திவாகருக்கு சடனா என்ன ஆச்சு? சொல்றேன் நானு. ஒரு செலக்ஷனே சரியில்லை. அவருக்கு வந்து பிபி சுகர் இருக்கா என்னன்னு தெரியல. அவர் வந்து சாப்பாடு போடாம நீ பாட்டு பாடினு இருக்கேன் அப்படின்றாரு. ஒரு மிங்கிள் ஆக மாட்டாரு. எதுக்குன்றேன். எதுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் சேர்த்தீங்க எனக்கு புரியல. வைக்காகலாம் ஆன்சர் வராது விஜய் டிவி இருந்து. ப்ரோ வந்ததா ஆட்டமே. சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஜெய் மணிவேல் வந்து என்ட்ரு ஆகிறதா பார்த்தேன், விச் இஸ் குட். ஏன்னா வந்து அவர் நிறைய சான்சஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் பேசியிருக்காரு சில வீடியோஸ். அவரோட சேனல் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ப்ரோ நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. யூடியூபர் சைட்ல இருந்து எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு யூடியூபர் உள்ள இருக்காங்க. ஸோ விச் இஸ் குட். யூடியூபரோட கம்யூனிட்டியை வந்து நீங்க கிரேஸ் பண்ற மாதிரி. ஸோ நீங்க உள்ள போங்க. போயிட்டு உங்களோட பேஷன்ஸ் 2 பேர் இருக்காங்க. திவாகர் ஒருத்தர் இருக்காரு, அகோரி கலேஷன் இருக்காங்க. 2 பேரையும் இப்படி வச்சுட்டு சொல்வதெல்லாம் ஷோ ஒன்று பண்ணிடுங்க. அது மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம். நீங்க போனாலே அவங்க வந்து சைலண்ட் ஆயிடணும். அந்த அளவுக்கு பண்ணுங்க ப்ரோ. உங்களை நம்பிதான் பிக் பாஸ் இருக்கு. சோ அதான் எல்லாமே இருந்தாலுமே கிடைக்காம போகும். ஏன்னா வந்து நிறைய பேர் மாப்பிள்ள பார்க்க வந்தாலும் ஆள் நல்லா இருக்காரு, லட்சணமா இருக்காரு. ஒரு சில பேரு சிவாஜி கணேசன் சார் மாதிரி இருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. நான் உண்மையா சொல்ல வரேன், இது வந்து உண்மையிலேயே மதுரை மீனாட்சி தாய் மேல சத்தியம்டா. ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க, இதை விட லீடா இருப்பேன். ஒரு அக்கா வந்து பார்க்க வந்துட்டு, ஆனா அப்படிலாம் இருந்துமே அமையா போகுது பாருங்க. எல்லாமே இருக்குப்பா, காரு பைக் எல்லாமே இருக்கு. ஆனா வந்து எல்லாம் இருந்தா அமையல பாத்தியா அப்படின்னு. எதுக்கு அமையல அப்படின்றதுக்கு எல்லாம் பதில் வருது அவங்க கிட்ட இருந்து. அமையல அவ்வளவுதான். அவர் பட்டின அடிச்சு விடு, நான் வந்து விஜய் மாதிரி நான் ஒரு ஸ்டாரா இருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு டேலண்ட். நல்லா கொதிக்க விட்டு நம்மள முடிச்சிருவானுங்க இந்த மாதிரி கேட்டாலே. ஆமா, இதுக்கிடையில ஒருத்தர் நம்ம ஒட்டுமேடா முட்டி போட்டு ஒருத்தர் நடந்துட்டு இருப்பானே, பிக் பாஸ் 9க்கு நான் போயே தீருவேன் அப்படின்ட்டு. பாவம்டா டே, அவனுக்காவது ஒரு சான்ஸ் கொடுத்தா கொஞ்சம் மனசாரதெல்லாம் இருந்திருக்கும்டா. திவாகரெல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவன் முட்டி போட்டு நடந்து நான் பிக் பாஸ் போவேன் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு பிக் பாஸ் 10க்கா சான்ஸ் கொடுங்க. அவன் நெக்ஸ்ட் பழகி என் போர்டை மாத்திடுவான், பிக் பாஸ் 10க்கு நான் போறேன் அப்படின்ட்டு. ஏய் என்னையா பண்ற? ஐயோ என்னையா பண்ற? எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, எங்க மாட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதான் சொல்றேன், யார் யார் அனுப்பணுமோ அவங்களை அனுப்பாம தேவையான ஆட்களை தான் உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட ஆழமான கருத்து.
That's it guys, and இன்னொரு செஷன்ல நான் வந்து மீமி செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். This is Cherry Sword signing off from you. Bye guys.